கொடுங்க மேட்டில். திரும்ப நிப்பாட்டுங்க. கிளச் பிரேக் வரமாங்க. திரும்ப ஹேண்ட் பிரேக் போடுங்க. அதே மாதிரி லைட்டாக ஆசை கொடுங்க. லைட்டாக ஆசை கொடுத்துட்டு கிளச்சை மட்டும் விடுங்க. வேமாடாங்க. மெதுவாக விடுங்க. மெதுவாக கிளச்சை விடுங்க. சவுண்டு மாறினோடனே கையை ஒன்றா நம்பர் வைங்க. வச்சு இந்த கை ஹேண்ட் பிரேக்கில் வைங்க. சவுண்டு மாறும்போது ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுட்டு அப்புறம் கையை ஒம்பது வைக்கணும்ண்ணா. ஹேண்ட் பிரேக்கே மெதுவாக விடணும்ண்ணா, டக்குன்னு விடக்கூடாது. ஆசை கட் பண்ணி கொடுக்கூடாது, ஒரே மாதிரி கொடுங்க. அப்படி கொடுத்துட்டே இருங்க. கிளச்சை விடுங்க. சவுண்ட் மாறும் நல்லா தெரியும். ஆசை கொடுக்குறனால சவுண்ட் நல்லா மாற தெரியும். ஆசை கட் பண்ணாங்க மாறுதா. ஆசை கொடுங்க தெரியுங்க, கொடுக்க மாட்டேங்கிங்க. இல்லையா சொன்ன மாதிரிதா. வண்டி லேசாக இழுக்கா. மாறுதா. ஹேண்ட் பிரேக் எடுத்துடுங்க. ஆசையை கட் பண்ணக்கூடாது. எடுத்து விடுங்க. மேலே தூக்கி அமைக்குங்க. அவ்வளோதாங்க. லெஃப்ட் ஆர்மாங்க. லெஃப்ட் ஆர்மாங்க. நேரம் நிப்பாட்டுங்க. நேரம் நிப்பாட்டுங்க. கிராஸாக நிப்பாடுங்க. கிளச் பிரேக் ஹேண்ட் பிரேக். பிரேக் இது காட்டுங்க. வண்டி நிற்கா. ஆசை கொடுங்க. ஆசை சத்தம் நல்லா கொடுங்க. சவுண்டு மாதிரி தெரியும். அதுக்கு தான் ஆசை கொடுக்க சொல்லுது. உங்களுக்கு சத்தம் கேட்கட்டும். கொடுத்துக்கிட்டே கட் பண்ணாதீங்க. கொடுத்துக்கிட்டே கிளச்சை விடுங்க. கொடுத்துக்கிட்டே மறுபடியும் ஹேண்ட் பிரேக் எடுத்து விடும்போது ஆசை கொடுத்துட்டே இருக்கணும்ண்ணா. கை ஒன்றா நம்பர் இருக்குது. இங்கே ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. சவுண்ட் மாறும் பாருங்க. விடுங்க. கிளச்சை விட்டால் தான் சவுண்ட் மாறும். ஆசை கட் பண்ணாமல் கொடுத்தே விடுங்க. கொடுங்க. ஆசையும் கட் பண்ணுங்க. கிளச்சை விடுங்க. ஆசை கட் பண்ணுவீங்க. சவுண்ட் மாறுதா. எடுத்து விடுங்க. பட்டுன்னு விடக்கூடாது. பட்டுன்னு விட்டிங்கன்னா இங்கே கால் மாறும். மெதுவாக விடணும். ஹேண்ட் பிரேக் மெதுவாக எடுத்து விடணும்னா கிளச் பிரேக் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். எடுத்துங்க. காலுக்கு எடுத்துங்க. அதாவது செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம என்ன செய்யணும்னு தெரியணும். மேஜர் கண்ட்ரோல் 6 வேலை செய்யுது. ஆசை கொடுத்தீங்களா, பிரேக் யூஸ் பண்ணிங்களா, கிளச் யூஸ் பண்ணிங்களா, ஸ்டீரிங் யூஸ் பண்ணிங்களா, கியர் ஃபஸ்ட் கியர் யூஸ் பண்ணிங்களா, ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிங்களா. அப்போ மேஜர் கண்ட்ரோல் எல்லா கண்ட்ரோலும் வேலை செய்யுது. செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம என்ன செய்யணும். அந்த ஆசை கொடுக்கவோ இல்லையான்னு சந்தேகம் வருது பார்த்தீங்களா, அது வரக்கூடாது. சவுண்டு மாறுதா இல்லையான்னு சந்தேகம் வருதுல, அது வரக்கூடாது. அப்போ மைண்டை ஷார்ப்பாக வச்சுக்கணும். அது செல்ஃப் கண்ட்ரோல். மைண்டை கண்ட்ரோல். சீட் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு வைங்க, நம்ம காலுக்கே எட்டாது இல்லையா. என்ஜின் ஓடுதா இல்லையான்னு தெரியும். இதெல்லாம் மைண்டை கண்ட்ரோல். மொத்தத்தில் எல்லா கண்ட்ரோலும் வேலை செய்யறதுனால தான் இதை வந்து டெஸ்ட்டுக்கு பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுட்டா இல்லையா. எடுத்துடலாம்ல. இப்போ இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி உங்களுக்கு உடனே அனுப்பி விட்றேன். இதை 10-20 தடவை பார்த்துட்டு வரணும். சரியா. இதுதான் டெஸ்ட்டுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இது கஷ்டமாக இருக்கு. ஓகே. ஆல் த பெஸ்ட்.